ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிசி சக்ஸஸ். இன்னும் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இருக்கிற தொகுதி வந்து காலிடமாக அறிவிக்க என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஒன்று ஒரு கண்டிஷனாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் தொகுதியில் இருக்க எம்பி ஆர் எம்எல்ஏ ரெண்டு பேரில் யாரை வேணால் தகுதி நீக்கம் செஞ்சிருந்தா அவங்க அப்போ அந்த தொகுதி வந்து வேக்கண்ட்டாக அறிவிக்கலாம். ஓகேவா? இப்போ ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் தொகுதியில் இருக்க எம்எல்ஏ ஆர் எம்பி வந்து இறந்துட்டாங்கன்னா அப்போ அந்த தொகுதி வந்து வேக்கண்ட் ஆகலாம், அதாவது காலியிடமாக அறிவிக்கலாம். இப்போ மூணாவது கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மூணாவது கண்டிஷன்ஸ் வந்து உங்கள் தொகுதியில் இருக்க எம்பி ஆர் எம்எல்ஏ வந்து பதவி விலகிட்டாங்கன்னா அந்த தொகுதி வந்து காலியிடம். நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாராளுமன்றத்தில் உங்கள் எம்எல்ஏ ஆர் எம்பி வந்து உங்கள் தொகுதியில் இருக்க எம்எல்ஏ ஆர் எம்பி வந்து தொடர்ந்து 60 நாள் எந்த அறிவிப்புமே இன்றி பாராளுமன்றத்துக்கு வந்து லீவ் போட்டாங்க அப்படின்னா அவரை வந்து பதவி விலகல் செஞ்சிருவாங்க. அது மூலமா உங்க தொகுதி வந்து காலியிடமா அறிவிக்கலாம். ஓகேவா? இப்போ 4 கண்டிஷன்ஸ் பார்த்துறோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க தொகுதியில் இருக்க எம்எல்ஏ ஆர் எம்பியை வந்து தகுதி நீக்கம் செஞ்சிருந்தா உங்க தொகுதி காலியிடம். ரெண்டாவது வந்து எம்பி ஆர் எம்எல்ஏ வந்து இறந்துட்டாங்கன்னா அது வந்து உங்க தொகுதி வந்து காலியிடமா இருக்கும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா, பதவி விலகிட்டாங்கன்னா அது வந்து காலியிடமா அறிவிக்கப்படும். அடுத்து நாலாவது வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாராளுமன்றத்தில் உங்க எம்பி ஆர் எம்எல்ஏ வந்து தொடர்ந்து 60 நாள், ஞாபகம் வச்சுங்க, 60 நாள், இந்த டேட் வந்து கொஸ்டின்ல கேட்கலாம் குரூப் 2ல, 60 நாள் தொடர்ந்து முன்னறிவிப்பின்றி அவங்க பாராளுமன்றத்துக்கு போல அப்படின்னா அவர் வந்து பதவி விலகல் செய்ய வச்சு அவங்கள வந்து அந்த தொகுதி வந்து காலியிடமா அறிவிக்கலாம். இப்போ 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உறுப்பினர் வந்து ரெண்டு தொகுதியில் போட்டிட்டு 2 தொகுதியிலுமே வெற்றி பெற்றா அவங்க ஏதாவது ஒரு தொகுதியை வந்து ரிசைன் பண்ணி அவங்க எல்லாருக்குமே தெரியும். என்னன்னு தெளிவாக சொல்ல பாருங்க. இப்போ ஒரு வேட்பாளர் இருக்காங்க, இங்கே ஒரு தொகுதி 2 இதுலையுமே நின்று போட்டிடுறாங்க. இதுலேயும் வின் பண்ணிட்டாங்க. இப்போ 2 இடத்துலையுமே வந்து ஒரே ஒரு எம்பிஆர் எம்எல்ஏ வந்து நிர்வாகம் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தொகுதியை வந்து அவங்க வந்து ரிசைன் பண்ணிடணும். அப்போ ரிசைன் பண்ணிட்டா இன்னொரு தொகுதியில் மட்டும்தான் அவங்க வந்து நிர்வாகம் பண்ண முடியும். அப்போ ரிசைன் பண்ணுற தொகுதி வந்து காலியிடமா இருக்கும். இந்த பாயிண்ட் புரிஞ்சுதா? என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தவர் வந்து 2 தொகுதியில் போட்டிடுறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ராகுல் காந்தி நம்ம எடுத்துக்கலாம். அவர் வந்து வயநாட்டிலே இது பண்ணுவாங்க. 2 தொகுதியில் வந்து அவங்க வந்து போட்டிட்டு 2 இதுலையுமே வின் பண்ணிட்டா ஏதாவது ஒரு தொகுதியை வந்து அவங்க வந்து ரிசைன் பண்ணிடணும். அப்படி ரிசைன் பண்ணும்போது அந்த தொகுதி வந்து காலியிடமா ஆயிடும். இந்த பாயிண்ட் புரிஞ்சுதா? இப்போ நான் அடுத்து 6வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 6வது பாயிண்ட் வந்து 6, 7 வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு எம்எல்ஏவே இருக்காங்க அவங்க. ஓகேவா? ஒரு எம்எல்ஏவா ஒரு தொகுதியில் இருக்காங்க. அவங்க வந்து எம்பி தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுட்டாங்க. ஓகேவா? வெற்றி பெற்றுட்டா இவங்க வந்து தொடர்ந்து ஒரு 14 நாள் தான் அவங்களுக்கு அவகாசம். ஓகேவா? 14 நாள் தான் டைம். அதுக்குள்ள ஏதாவது ஒன்று எம்எல்ஏ ஆர் எம்பி ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணணும். அப்படி சூஸ் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பி வந்து தானாகவே போயிடும், எம்எல்ஏ மட்டும் தான் அவங்க கையில் இருக்கும். ஸோ இப்போ எம்பி தொகுதி வெற்றி பெற்றாங்களா அந்த தொகுதி வந்து காலியிடமா அறிவிக்கப்படும். இந்த பாயிண்ட் நான் இன்னொரு வாட்டி சொல்றேன், புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன், திருப்பி சொல்றேன், நல்லா கவனிச்சிங்க. இப்போ 6வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6வது ஓகேவா, இப்போ ஒருத்தர் வந்து ஒரு தொகுதியில் எம்எல்ஏவா இருக்காரு. ஓகேவா? இப்போ எம்பி எலெக்ஷன் வருதுன்னு வச்சுங்க. எம்பி எலெக்ஷன்ல அவர் போட்டிட்டு இப்போ எம்எல்ஏவா வெற்றி பெற்றுட்டாரு. இதுலயும் ஏற்கனவே எம்எல்ஏவா இருக்காரு. இப்போ எம்பியில் வெற்றி பெற்றுட்டா அவருக்கு வந்து 14 நாள் தான் டேஸ். ஒன்று எம்எல்ஏவா எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணணும், இல்லை எம்பி எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணணும். இப்போ இது ரெண்டுமே பண்ணாமல் 14 நாள் வரையும் அவர் காலம் தாழ்த்தினா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, எம்பி வந்து ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆனால் அந்த தொகுதி வந்து காலியிடமா அறிவிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ 7வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து லோக்சபாவில் ஒருத்தர் வந்து எம்பியா இருக்காரு. ஓகேவா? லோக்சபாவில் எம்பியா இருக்காருன்னு வச்சுங்க. இவரே ஒரு ஆள் வந்து ராஜ்யசபா எம்பிக்கு வந்து போட்டியிட்டு ராஜ்யசபா எம்பி போட்டிட்டு வெற்றி பெற்றுட்டாருன்னா இவருக்கு வந்து எத்தனை நாள் டைம்னா 10 நாள் தான் டைம். 10 நாளுக்குள்ள ஒன்று லோக்சபா எம்பியை வந்து ரிசைன் பண்ணணும், அல்லது ராஜ்யசபா எம்பியை வந்து ரிசைன் பண்ணணும். ஒரு வேலை ரெண்டுத்தையுமே ரிசைன் பண்ணல அப்படின்னா 10 நாளுக்கு அப்புறம் ராஜ்யசபா எம்பியை வந்து தானாவே பறி போயிடும். அப்போ அந்த தொகுதி வந்து காலியிடமா அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ இந்த 2 பாயிண்ட்டுமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் குழப்பம் இருக்கும். இன்னொரு நான் அப்படியே வேகமாக சொல்லிடுறேன், ரிவைஸ் பண்ண மாதிரி ஆயிடும். இப்போ வந்து 6வது பாயிண்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து எம்எல்ஏவே இருக்காரு, எம்பியாவே இருக்காரு, 2 போட்டிட்டு எம்எல்ஏவே இருக்காரு, எம்பியா நின்று ஜெயிச்சிட்டாருன்னா அவருக்கு வந்து 14 நாள் டைம். 14 நாள் ஏதோ ஒன்று வந்து ரிசைன் பண்ணணும். அப்படி பண்ணலாம் எம்பி தொகுதி அவருக்கு தானாவே போயிடும், எம்எல்ஏவா தான் இருப்பார். ஓகேவா? இப்போ 7வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7வது பாயிண்ட் வந்து ஒரு லோக்சபா எம்பியா இருக்காரு. ஸோ இருக்கும்போது அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, ராஜ்யசபா எம்பியில் போட்டிட்டு வெற்றி பெற்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலையும் வெற்றி பெற்றார், ராஜ்யசபா எம்பியில் வெற்றி பெற்றாருன்னா அவருக்கு வந்து எத்தனை நாள் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து 10 நாள் தான் டைம். ஓகே? 10 நாளுக்குள்ள ஒன்று லோக்சபா எம்பியை ரிசைன் பண்ணணும், ராஜ்யசபா எம்பியை ரிசைன் பண்ணணும். அப்படி பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே ராஜ்யசபா எம்பியோட பதவி வந்து பறி போயிடும். ஓகேவா? 7 பாயிண்ட் வந்து தொகுதியின் காலியிடம் பார்த்தாச்சு. இப்போ 8வது பாயிண்ட், லாஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தொகுதியில் தேர்தல் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொகுதியில் போட்டிட்டு எல்லாருமே வந்து அந்த தொகுதியை காலியிடமா அறிவிக்க வாய்ப்பு இருக்கு. இது 8 பாயிண்ட் மூலமா தான் ஒரு தொகுதியை காலியிடமா அறிவிக்க முடியும். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோ வேணும், நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. இப்போ புதுசாக டெலிகிராம் சேனல் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். உங்களுக்கு டெய்லி டே டு டே நியூஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா மறக்காம டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல ஜாயின் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.